எலுமிச்சம்பழம் என்பது காரத்தன்மை அல்கலின் உணவு தான். அது புளிப்பாக இருந்தாலும் அது அசிடிட்டி கிடையாது. நம்ம உடம்புக்கு அல்கலின் காரத்தன்மை 70 முதல் 80 விழுக்காடும், அமிலத்தன்மை 20 முதல் 30 விழுக்காடும் இருக்க வேண்டும் என்று மருத்துவ அறிவியல் கூறி வருகின்றது. அது எப்படியே இருக்கட்டும், எலுமிச்சம்பழம் ஒரு பழம். முருகனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை. அந்த காலத்தில் பெரியவர்கள் எலுமிச்சம்பழத்தை கொடுத்து பெரியவர்களை கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவார்கள். முருகனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை. அப்புறம் உண்ணா நோன்பு இருக்கும்போதும் எலுமிச்சம்பழச்சாறு குடிக்க சொல்லி நமது முன்னோர்கள், அதாவது கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது எலுமிச்சம்பழச்சாறு பச்சை தண்ணி கலந்து நாட்டு வெல்லம் கலந்து இன்றைக்கும் அதை குடிச்சிக்கிட்டே ஒரு சிலர் இருக்கிறாங்க. 6 நாள் கந்த சஷ்டி விரதம். அதனால் எலுமிச்சம்பழச்சாறு நமக்கு தவறு கிடையாது. அதற்கு மாறாக நமது உடல் உறுப்புகளை சுத்தம் பண்ணுகின்றது. எப்படி எலுமிச்சம்பழச்சாறு ஒரு துருப்பிடிச்ச பாத்திரத்தை எலுமிச்சம்பழத்தை கொண்டு தேய்க்கும் பொழுது அதில் உள்ள அழுக்கு, துரு, அசுத்தம் எல்லாம் மறைந்து பளிச்சென்று அந்த பாத்திரம் தோன்றும். அதுபோன்று நமது உள்ளுறுப்புகளை எலுமிச்சம்பழச்சாறு பச்சை தண்ணீரில் கலந்து, இனிப்பு வேண்டுமானால் சுத்தமான தேன் சேர்க்கலாம். நாட்டு வெல்லம் வேண்டாம், வெள்ளை சர்க்கரை வேண்டவே வேண்டாம். நாட்டு வெல்லமும் காய்ச்சி வர்றதுனால வேண்டாம். தேவைன்னா பரவாயில்லை, நாட்டு வெல்லம் கேட்டுக்கொள்ளலாம். கருப்பு கட்டியோ அல்லது கரும்பு சாறோ, இயற்கையான வெல்லம், ஆர்கானிக்கும்பாங்க, சேர்த்துக்கலாம். அதனால் எலுமிச்சம்பழச்சாறு பச்சை தண்ணி கலந்து அருந்துவது உடலுக்கு நன்மை. உடல் சூட்டை தடுக்கும். உள்ள இரத்த குழாய், உள்ளுறுப்புகளெல்லாம் நன்கு சுத்தம் செய்யும் என்பது தெள்ள தெளிவு. சிறிது கூட ஐயம் வேண்டாம்.